ஓம் நம சிவாய. முனிவர்களே, இத்தகைய உபாதிகளை உடைய மார்க்கத்தில் பாவிகளை யமக்கிங்கரர்கள் எவ்வாறு கொண்டு போவார்கள் என்றால், சிலரை இரும்புச் சங்கிலியால் பிணித்தும், சிலரை சங்கிலி பாசக்கயிறு முதலியவற்றால் கட்டியும், சிலரை நெற்றியில் அங்குசத்தால் குத்தி அதனை பற்றியும், சில பாவிகளை முட்களால் குத்தியும், சிலரை நெருப்பில் வீழ்த்தி இழுத்தும், சிலரை தோள்களில் பிணித்தும், சிலரை வயிற்றில் அங்குசத்தால் குத்தியும், சில தீயோரை கையிலே கனமான இரும்பு கட்டிகளை கட்டி தொங்கவிட்டும், சிலரது கழுத்தில் அங்குசத்தை சேர்த்தும், சிலரை நாவில் அங்குசத்தால் குத்தியும், சிலரை மூக்கிலே குத்தி கயிறு கட்டியும், சிலரை காதை பிடித்தும், சில துன்மார்க்கரை மோவாயை பற்றியும், சிலரை கை கால்களையும் காதுகளையும் உதடுகளையும் நாசியையும் சிசனத்தையும் விருஷணத்தையும் அறுத்து ஹிம்சை செய்து கொண்டும், குந்தத்தால் குத்தியும், அஸ்திரங்களால் அடித்தும், ஆதரவற்று துடிக்கச் செய்தும், சிலரை முசலத்தால் அடித்தும், சிலரை செஞ்சூரியனைப் போல பிரகாசிக்கும் பழுக்க காய்ச்சிய இரும்பு முட்களால் குத்தியும், பிண்டி பாலம் முதலிய ஆயுதங்களால் அடித்து உதிரமொழுக இலந்தை முட்புதரில் தள்ளியும், அங்கிருக்கும் நானாவிதமான கிருமிகளை விட்டு பக்ஷிக்க செய்தும், மூர்ச்சையுற்ற பிறகு கீழே வீழ்த்தி சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து படுதாகமுற்று அன்னம் வேண்டும், பானம் வேண்டும், நிழல் வேண்டும் என்று கதறி கதறி கேட்கும்படி பாவிகள் யமதூதர்களால் அந்த கொடிய வழியில் கொண்டு போகப்படுவார்கள். தான தருமங்களையும் நற்செயல்களையும் புரிந்த புண்ணியர்களோ பசி, தாகம் முதலிய தொந்தரவுகள் இல்லாமல் வேண்டிய இடங்களிலெல்லாம் அன்னம், ஆகாரம், நிழல் முதலியன குறைவின்றியும், மனத்துயர் சிறிதுமில்லாமலும் சித்த சாந்தத்துடன் யமபுரத்தை அடைவார்கள். அவ்வாறு புண்ணியர்களும் பாவிகளும் யமாலயத்தை அடைந்த பிறகு தூதர்கள் தம் தலைவனாகிய யமதர்மராஜனிடம் சென்று பிராணிகள் வந்திருப்பதை தெரிவிப்பார்கள். யமன் அந்த ஜீவன்களை கொண்டு வருக என்று கட்டளையிட்டதும் தூதர்கள் தாம் கொண்டு வந்த பிராணிகளை யமன் சந்நிதியில் நிறுத்துவார்கள். அப்போது யமன் அவர்களில் புண்ணியவான்களாக உள்ளவர்களை கண்டு மகிழ்ந்து க்ஷேமலாபங்களை விசாரித்து அவரவருக்கு தக்கவாறு ஆசனம் முதலியன கொடுத்து, நீங்கள் புண்ணியர்களாகையால் மேம்பட்டவர்கள், நீங்கள் சிறந்த போக பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டியவர்கள் என்று பலவிதமாக நன்மொழிகளால் உபசரித்து பேசி புகழ்வான். பிறகு திவ்ய விமானங்களில் ஏறி ஸ்வர்கலோகத்தை அடைந்து எண்ணற்ற போகங்களை அனுபவித்து, புண்ணியம் முடிந்த பிறகு சிறிது பாவ செயல் இருப்பின் இங்கு வந்து அதன் பயனை அனுபவியுங்கள் என்று சொல்லுவான். ஏனென்றால் ஆன்மாக்களுக்கு மித்திரபூதமான புருஷர்கள் யமதர்மனை இவ்வாறு சாந்தமாகவும் தயால புருஷனாகவும் காண்கிறார்கள். ஓம் நம சிவாய.